வணக்கம் மக்களே, நாம் இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா காலைல ஒரு 11 மணி ஆகுதுங்க. இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 25/4/2025ங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5ஆம் பிரகாரத்தில் இருக்கிறோம். பெரிய நந்திக்கு முன்னாடிங்க. இதோ பார்த்திங்களா க்யூ. இது வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா தரிசன க்யூங்க. இங்கேருந்தே க்யூ வந்து போகுதுங்க. பொதுவாக சனி ஞாயிறு வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாளுமே பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்குங்க. க்யூ வந்து எங்கேருந்து வந்து போதுன்னு பார்த்திங்கன்னா 5ஆம் பிரகாரத்தில், அதாவது பெரிய நந்திக்கு முன்னாடி. இதுவே சனி ஞாயிறாக இருந்தால் ராஜகோபு தன்னந்தே க்யூ போவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைன்றதால கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்குங்க. ஆனால் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் தான் இருக்குது. வழக்கத்தோடு இன்றைக்கி அதிக அளவில் தாங்க இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பெரிய நந்திக்கு முன்னாடிலேருந்து க்யூ தொடங்குதுங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷங்க. நீங்கள் யாருன்னா இன்றைக்கி திருவண்ணாமலைக்கு வரீங்கன்னா இன்று மாலை வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரதோஷ நந்திக்கு வந்து வெகு சிறப்பான அபிஷேகங்கள் அலங்காரம் நடக்குங்க. தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா ஒரு சில கோயிலில் தாங்க இந்தளவுக்கு பிரம்மாண்டமாக நடக்கும். இன்றைக்கி நீங்கள் திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா இந்த பிரதோஷ அபிஷேகத்தில் வந்து கலந்துக்கோங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. பரவாயில்ல, பொதுவாக பிரதோஷனாலே நம்ம உடம்புல இருக்க தோஷங்கள் நீங்கிறது தாங்க பிரதோஷம்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்போ நடக்குன்னா இன்றைக்கி சாயந்தரம் ஒரு 4:30 மணிலேருந்து 6 மணி அளவில் நடக்குங்க. நீங்கள் யாருன்னா அருகில் இருந்தீங்கன்னா வந்து கலந்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம 3ஆம் பிரகாரத்தில் போய் 4ஆம் பிரகாரத்தில் போய் பார்க்கலாம். அந்த இடத்துல எவ்வளோ பக்தர்கள் கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4ஆம் பிரகாரத்தில் இருக்கோங்க. எந்த இடம்னு வந்து பார்த்திங்கன்னா கிளிகோபுரத்துக்கு முன்னாடி தாங்க. நம்ம பார்த்தோம் தெரியுங்களா, இப்போ பெரிய நந்திக்கு முன்னாடி அங்கேருந்து வர க்யூ தாங்க இந்த க்யூவும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா சிறப்பு கட்டண தரிசனம் தாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 க்யூ வந்து ஒன்றாவதுங்க. ஒன்று வந்து அமனியம்மன் கோபுரத்துலேருந்து வர க்யூ, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வல்லால மகாராஜாலேருந்து வர கோபுர க்யூங்க. இப்போ வாங்க நம்ம 3ஆம் பிரகாரத்தில் போய் பார்க்கலாம். அந்த இடத்துல எவ்வளோ பக்தர்கள் கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம 3ஆம் பிரகாரத்தில் தாங்க இருக்கோம். அதாவது அண்ணாமலையார் கோவில் கொடிமரத்துக்கு முன்னாடிங்க. இது வந்து நம்ம அங்கே பார்த்தோம் தெரியுங்களா, அதாவது வல்லால மகாராஜா கோபுரம். அடுத்து வந்து கிளி கோபுரத்தை பார்த்தீங்களா, அதே க்யூ தாங்க இதுவோ. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிக அளவில் இருக்குங்க. ஒரு க்யூவும் இருக்குது, 2 க்யூவும் இருக்குது, அதிக அளவில் இருக்குங்க. நீங்கள் 50 ரூபா சிறப்பு கட்ட தரிசனத்தில் இன்றைக்கி வந்தீங்கன்னா அண்ணாமலையார் தரிசிக்க வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுங்க. இப்போ வாங்க நம்ம பொது தரிசனத்தில் போய் பார்க்கலாம். அந்த இடத்துல எவ்வளோ பக்தர்கள் கூட்டம் இருக்குது, பொது தரிசனத்தில் வந்து அண்ணாமலையார் தரிசிக்க எத்தனை மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க க்யூ வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனங்க, அதாவது தர்ம தரிசனம் க்யூ தாங்க நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த க்யூ எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா ராஜகோபுரத்தில் தான் வருது. ஆனால் அந்த இடத்துலலாம் அந்த அளவுக்கு அதிக கூட்டம் இல்லை. கூட்டம் வந்து எங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேகோபுரத்துக்கு முன்னாடி இருந்தாங்க கூட்டம் வருது. அதாவது அண்ணாமலையார் கருவறைக்கு பின்னாடி இருந்தாங்க கூட்டம் வருது. வழக்கமாக பார்ப்போம் தெரியுமா, சனி ஞாயிறில் ராஜகோபுரத்தாண்டே க்யூ வரும். அதாவது 1000 கால் மண்டபம் அன்னதான மையம் அங்கேருந்துலாம் கூட்டம் வரலைங்க. கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாமலையார் கோயில் கருவறைக்கு பின்னாடி இருந்து தாங்க வருது. நீங்கள் பொது தரிசனத்தில் வந்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகுங்க அண்ணாமலையாரை தரிசிக்க. இதுவே நீங்கள் 50 ரூபா சிறப்பு கட்டண தரிசனத்தை வந்தாலும் அதுக்கும் 2 மணி நேரத்துக்கு மேல் ஆகுங்க. இந்தமாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம பேஜை தொடர்ந்து பார்த்துன்னு இருங்க, நம்ம சேனலையும் தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. நன்றி, வணக்கம்.